ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி மெலினா கிச்சனில் ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 10 to 12 சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த எக் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஆனியன் வதங்கிறதுக்கு டைம் எடுக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் லோவிலே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எக் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கருகவும் கருகாது மசாலா ஐட்டம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் முட்டையை வந்து லைட்டாக அந்த எல்லோ கலர் வந்து உடையிற மாதிரி லைட்டாக உடச்சி ஊற்றிருக்கேன், ஏன்னா அப்போ தான் எல்லா சைடும் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றியே ஊற்றுங்க, ஏன்னா முட்டை வந்து நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. டைரெக்டாக வந்து முட்டையை உடச்சி ஊற்ற வேணாம். இப்போ உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடுமே அது வந்து இருக்கும். அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். நான் வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஜீரகத்தூள். நீங்கள் உங்கள்கிட்ட கடையில் கிடச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2ம் சேர்த்தாச்சு. முட்டை வேகணும், அதனால் ஒரு மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை லோவிலே வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி அப்படியே திருப்பி திருப்பி போட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருக்கேன். இப்போது ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான எக் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம் ப்ளஸ் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.